நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தூத்துக்குடி மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் சீவா அரசு பள்ளி வளாகத்தில் நடந்து வரும் கட்டுமான பணியில் மாணவர்களை ஈடுபடுத்தியது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி நகரின் முக்கிய பகுதியில் சீவா அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்தில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியது. ஓராண்டுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி கிடந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அப்பகுதியில் ஹாலோ பிளாக் கற்கள் பதிக்கும் பணி சில நாட்களுக்கு முன் துவங்கியது. பள்ளி வளாகத்தில் நடந்து வரும் கட்டுமான பணியில் ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு செல்லும் பணியில் மாணவர்கள் சிலரை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வெளியான வீடியோவில் மாணவர்கள் கையிலும் தோளில் சுமந்தபடியும் ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களை கட்டுமான பணிக்கு ஈடுபடுத்தியதற்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இது தொடர்பாக எந்தவித தகவலையும் தெரிவிக்க மறுத்து வருகின்றனர். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடந்த நிலையில் அதற்காக ஆங்காங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹாலோ பிளாக் கற்களை மாணவர்கள் அப்புறப்படுத்தினர். மரக்கன்றுகளை நடுவதற்காகவே அந்த பணியில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனரே தவிர கட்டுமான பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தப்படவில்லை. தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில் கட்டுமான பணிகளுக்கு மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமாளித்தனர்.